இப்போ நம்ம வந்து ஆக்சிலரி வியூ பார்க்கலாம் டிராஃப்டிங்கில். இப்போ நம்ம டிராஃப்டிங்கில் வந்து இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆக்சிலரி வியூ போயிட்டு இந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ லைனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதோட எட்ஜ் வியூ வந்து நமக்கு தெரியுது. இதுதான் வந்து ஆக்சிலரி வியூ. இப்போ ஆஃப்செட் செக்ஷன் வியூ அண்டு ஆஃப்செட் செக்ஷன் கட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்செட் செக்ஷன் வியூ ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எதை செக்ஷன் பண்ணணுமோ அதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த செக்ஷன் வியூ வந்து க்ரியேட் ஆகிடும். இதை கட் பண்ணணும், செக்ஷன் பண்ணோம் பாருங்கள், இந்த ஹோல் தெரியுது, இங்கே வந்து ஹோலு, இதெல்லாம் வந்து சாலிட் பார்ட்டு. ஸோ இதை வந்து ஆஃப்செட் செக்ஷன் பண்ணோன்னா இப்படி தான் தெரியும். இப்போது இது ஆஃப்செட் செக்ஷன் கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சாலிட் மட்டும்தான் வரும். இந்த ஹோல் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட்டு, இது எண்டு பாயிண்ட்டு பிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோன்னா அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாலிட் பார்ட் மட்டும்தான் நமக்கு வரும். இதில் அந்த ஹோலெல்லாம் வந்து நமக்கு கட் ஆகிரும். இதை வந்து செக்ஷன் கட்டு. ஸோ இந்த ஹோல் வந்து நமக்கு தெரியல. இந்த அவுட்லைன் பாருங்கள், சாலிடில் மட்டும்தான் நமக்கு இந்த அவுட்லைன் வந்து வரும். இதான் வந்து சாலிட். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு செக்ஷன் வியூ நார்மலாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணால் இங்கே வந்து ஹோல் இருக்கிறது இங்கே காட்டும். இதான் வந்து ஆஃப்செட் செக்ஷன் வியூ அண்டு செக்ஷன் கட்டு.